கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் நாளை விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சியை ஒன்றிணைக்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார். அதிமுக பல்வேறு துண்டுகளாக உடைந்து போன நிலையில் இதனை ஒருங்கிணைத்தால் மட்டுமே வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் என எண்ணினார். அதன்படி கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்து அதிமுக ஒன்றிணைய வேண்டுமென எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்தார். ஆனால் ஒருங்கிணைக்கும் முடிவை எடுத்த செங்கோட்டையனை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து இபிஎஸ் நீக்கினார். இதனையடுத்து அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற நீக்கப்பட்ட நிர்வாகிகளிடம் தனித்தனியே சந்தித்த செங்கோட்டையன் யாரும் எதிர்பாராத விதமாக திடீரென விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையப் போவதாக தகவல்கள் வெளியாகின. தேவர் ஜெயந்தியன்று டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருடன் பேட்டி கொடுத்த செங்கோட்டையன் அதிமுகவை ஒன்றிணைக்கும் வரை ஓய மாட்டேன் என தெரிவித்திருந்தார். ஆனால் செங்கோட்டையனின் தற்போதைய முடிவு இபிஎஸ்க்கு மட்டுமின்றி டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரம் தாவேகாவில் இணையப் போவது பற்றி செங்கோட்டையன் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத நிலையில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து கிட்டத்தட்ட தனது முடிவை உறுதி செய்திருக்கிறார். சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவுவை நேரில் சந்தித்த செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியின் எம்எல்ஏ பதவியினை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தினை வழங்கியவர். நாளை பனையூருக்கு சென்று விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் செங்கோட்டையன் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்பி சத்யபாமா தனது ஆதரவாளர்களுடன் இணையப் போவதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு மத்தியில் தாவேகாவில் இணையப் போகும் செங்கோட்டையனை மீண்டும் அதிமுகவில் சேர்ப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. எம்ஜிஆரின் தீவிர விசுவாசியான செங்கோட்டையன் அதிமுக உருவான காலத்திலிருந்தே கட்சியை விட்டு நீங்காமல் இருந்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகும் எத்தனையோ இடர்பாடுகளில் கட்சி சிக்கியுள்ள நிலையிலும் அதிமுகவை விட்டு விலகும் முடிவை நினைத்திராமலேயே இருந்தார். இந்நிலையில் எம்ஜிஆரின் தீவிர விசுவாசி செங்கோட்டையன் எம்ஜிஆர் பாணியில் அரசியலை கையாண்டு வரும் விஜயை நாடிச் செல்வதாக கூறப்படும் தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.